நிலையற்ற வாழ்வில் நிஜங்களை அறியவும், தனித்துவமான மனிதனை உலகில் உருவாக்கவும், மாறாத உண்மைகளோடு உங்கள் தனி ஒருவர். வணக்கம் அன்பான நேயர்களே, தனியொருவர் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கர்த்தாவே, உம்மை நான் நம்புவேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தாவே, உம்மை நான் நம்புவேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தாவே, உம்மை நான் நம்புவேன். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடத்தையினால் விளங்கும். அன்பான நேயர்களே, அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். தனி ஒருவர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த நிகழ்ச்சியிலே யாக்கோபின் புத்திரன் யோசேப்பு பற்றி படித்து வந்தோம். தோராவின் முதல் பகுதியின் முடிவுக்கு நம்மை கொண்டு வரும் அவனது மீதமுள்ள கதையை இன்று நாங்கள் கேட்க திட்டமிட்டிருக்கின்றோம். நாம் பார்த்தபடி ஆபிரகாமின் பேரனான யாக்கோபுக்கு 12 மகன்மார்கள் இருந்தனர். யோசேப்பு 11வது மகனாகும். ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் சந்ததியினருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் வாக்குறுதி அளித்த தேசமான கானாவில் அவர்கள் வாழ்ந்தார்கள். யோசேப்பு ஒரு இளைஞனாக இருந்த பொழுது தனது மூத்த சகோதரர்கள் ஒரு நாள் தனக்கு முன்பதாக வந்து வணங்குவார்கள் என்று கனவு கண்டான். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் அவனையும் அவனுடைய கனவையும் இகழ்ந்தார்கள். அவனை எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விற்றார்கள். ஆனால் ஆண்டவர் யோசேப்பை அவனுடைய கஷ்டங்களிலிருந்து விடுவித்து எகிப்தின் ராஜாவான பார்வோனின் கனவை விளக்குவதற்கான ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆகவே தேசம் முழுவதும் நடக்கவிருக்கும் கடுமையான 7 ஆண்டு பஞ்சத்தை யோசேப்பு கணித்தான். யோசேப்பின் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட பார்வோன் அவனை எகிப்து தேசத்தின் உச்ச ஆட்சியாளராக நியமித்தார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பு முன்னறிவித்த பஞ்சம் எகிப்திலும் கானான் தேசத்திலும் வந்தது. ஆனால் எகிப்து தேசத்தில் தேவன் யோசேப்புக்கு கொடுத்த கிருபையினாலும் ஞானத்தினாலும் தானியங்கள் ஏராளமாக சேர்க்கப்பட்டன. எகிப்தில் தானியங்கள் இருப்பதாக யாக்கோபு கேள்விப்பட்ட போது யோசேப்பின் 10 மூத்த சகோதரர்களை தானியங்களில் சிலவற்றை வாங்கும்படி அனுப்பினான். ஆனால் யாக்கோபு யோசேப்பின் தம்பியான பெஞ்சமினை அவர்களுடன் அனுப்பவில்லை. இவ்வாறு 10 மூத்த சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து யோசேப்புக்கு வணக்கத்தை செலுத்தினார்கள். யோசேப்போ தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டான். ஆனால் அவர்கள் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் யோசேப்பு இறந்து விட்டான் என்று விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை எப்படி தெரியப்படுத்தினான் என்று இன்று நாம் பார்க்க உள்ளோம். யோசேப்பு உடனடியாக தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய பொல்லாத வஞ்சக இருதயங்கள் மாறிவிட்டனவா என்பதை அறிய முதலில் அவர்களை அவன் சோதிக்க விரும்பினான். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். மாணவர்களே, யோசேப்பு அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டான். அவர்களை உளவாளிகள் என்று குற்றம் சாட்டினான், சிறையில் அடைத்தான். ஆண்டவருக்கு முன்பாக அவர்களின் வாழ்க்கையையும் இருதயத்தின் நிலையையும் பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு உதவும்படியாக யோசேப்பு விரும்பினான். 3 நாட்களுக்கு பிறகு யோசேப்பு அவர்களை வெளியில் அனுமதித்தான். ஆனால் அவன் அவர்களில் ஒருவனை சிறையில் அடைத்தான். மற்றவர்களிடம் தங்கள் தந்தை மற்றும் கடைசி மகனாகிய தம்பி பெஞ்சமினுடன் எகிப்துக்கு திரும்பும்படி கூறினான். பல மாதங்களுக்கு பிறகு மூத்த சகோதரர்கள் அதிக தானியங்களை வாங்கும்படி எகிப்துக்கு திரும்பினார்கள். பெஞ்சமீனையும் அவர்களுடன் அழைத்து வந்தார்கள். அவர்கள் வந்ததும் தேசத்தின் அதிபதியான யோசேப்புக்கு முன்பாக சிரம் பணிந்து வணக்கம் செய்தார்கள்.
ஆனால் அவர்கள் இன்னும் அவனை அடையாளம் காணவில்லை. யோசேப்பு அவர்களை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தான். அது அவர்களுக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது. பின்னர் அவன் அவர்களுக்காக ஒரு பெரிய விருந்து வைத்தான். மூத்தவர்கள் தொடக்கம் இளையவர் வரை அவர்களின் வயதுக்கேற்ப மேசையைச் சுற்றி தங்கள் இருக்கைகளை ஏற்பாடு செய்தான். பெஞ்சமின் மற்றவர்களை விட 5 மடங்கு அதிக உணவை பெற்றான். யோசேப்பு சோதனை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமைப்பட்டது போலவே பெஞ்சமின் மீது பொறாமைப்படுவார்களா என்று அவன் பார்த்தான். அவர்களில் எவரும் தங்களுடைய தம்பி மீது எவ்வித பொறாமையும் காட்டவில்லை. விருந்துக்கு பிறகு யோசேப்பு ஒரு ஊழியக்காரனிடம் அவர்களுடைய சாக்குகளை தானியங்களினால் நிரப்பும்படியும் பெஞ்சமின் சாக்கில் தனது சிறப்பு வெள்ளிக்கோப்பையை மறைக்கவும் கட்டளையிட்டான். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அறிய ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல் என்றான். சகோதரர்களே, தலைமை பணியாளன் எல்லா சாக்குகளையும் தேடினான். மூத்தவனிடம் இருந்து தொடங்கி இளையவன் வரையும் தேடி முடிக்கும் தருணத்தில் பெஞ்சமின் சாக்கில் சிறப்பு வெள்ளிக்கோப்பை காணப்பட்டது. இந்த நேரத்தில் யோசேப்பின் மூத்த சகோதரர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து நகரத்துக்கு திரும்பினர். யோசேப்பின் முன் தங்களை தரையில் வீழ்த்தி கொண்டனர். அப்போது யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னை ஏமாற்றலாம் என்று நினைத்தீர்களா என்று கேட்டார். அதற்கு யூதா சொன்ன பதிலை நாம் ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களில் இப்படியாய் வாசிக்கின்றோம். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாயிருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்றான். எனது அருமை சகோதரர்களே, பின்னர் யூதா யோசேப்புக்கு அருகே வந்து பெஞ்சமீனை எகிப்துக்கு அழைத்து வந்ததால் அவனுடைய தகப்பனுக்கு ஏற்பட்ட வேதனையை யோசேப்பிடம் சொன்னான். மேலும் யோசேப்பிடம் கருணை காட்டும்படி பெஞ்சமின் தன் தந்தையிடம் வீடு திரும்ப அனுமதிக்கும்படியும் கெஞ்சினான். பெஞ்சமீனுக்கு பதிலாக தான் யோசேப்புக்கு அடிமையாக மாற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். கடந்த கால பாவங்களால் சகோதரர்கள் அனுபவித்த துன்பத்தையும் தந்தையிடமும் தம்பியிடமும் அவர்கள் காட்டிய பரிதாபத்தையும் யோசேப்பு பார்த்தபோது யோசேப்பு தன் மூத்த சகோதரரின் பொல்லாத இருதயங்களை உண்மையிலேயே மாறிவிட்டதை அறிந்தான். இதோ யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1 வசனம் தொடங்கி 15 வரையான வசனங்களை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக, தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம்.
ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் எப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நேரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின் தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். அன்பானவர்களே, அதன்படி யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தந்தையின் வீட்டுக்கு திரும்ப தயாரானார்கள். பார்வோனின் கட்டளைப்படியே யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்தான். அவர்களுடைய பயணத்திற்கான ஏற்பாடுகளையும் அவன் அவர்களுக்கு செய்து கொடுத்தான். யோசேப்பு உயிருடன் இருப்பதை கேள்விப்பட்ட யாக்கோபின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடக்கம் 28ஆம் வரையான வசனங்களை வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ள. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்து அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அன்பானவர்களே, அதற்கு பிறகு யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தாரும் கானானிலிருந்து எகிப்துக்கு எப்படி சென்றார்கள் என்று வேதம் கூறுகின்றது. பயணத்தில் யாக்கோபு ஒரு பலியை கொடுத்தான். அங்கே ஆண்டவர் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் மற்றும் 4ஆம் வசனங்களில் அவனிடத்தில் மீண்டும் இவ்விதமாய் பேசினார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியில் ஆண்டவருக்கு சித்தமானால் யாக்கோபின் இறப்பு மற்றும் ஆதியாகமத்தை நிறைவு செய்து தோராவின் 2வது புத்தகமான யாத்திராகமம் என்று அழைக்கப்படும் புத்தகத்தை ஆரம்பிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆண்டவர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி குறித்ததான உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப எங்கள் முகவரி TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள இலக்கம் 0714 577634 0714 57 76 34. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பயனுள்ள இன்னுமோர் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது.